தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, தலைமறைவாக உள்ள முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு தற்போது லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 தனிப்படைகளை அமைத்து எம்.ஆர். விஜயபாஸ்கர் தற்போது தேடப்பட்டு வருகிறார். மும்பை, கேரள மாநிலங்களுக்கு தனிப்படைகள் அனுப்பப்பட்டு எம்.ஆர். விஜயபாஸ்கரை தேடி வருகின்றன. இந்த நிலையில் அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் விரைவில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது செய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தற்போதைய தகவல் கிடைத்திருக்கிறது. தலைமறைவாக உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை அபகரிக்க முயற்சிப்பதாக பிரகாஷ் என்பவர் கொடுத்த புகாரில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய அவர் தேடப்பட்டு வருகிறார். இந்த நிலையில் 5 தனிப்படைகள் அமைத்து அவர் தேடப்பட்டு வருகிறார். மும்பை, கேரள மாநிலங்களுக்கு தனிப்படைகள் அனுப்பப்பட்டு அவரை தேடி வருவதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. விரைவில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் விடப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை அபகரிக்க முயற்சி செய்ததாக பிரகாஷ் என்பவர் கொடுத்த புகாரில் தற்போது அவர் தேடப்பட்டு வருகிறார். 5 தனிப்படைகள் அமைத்து முன்னாள் அமைச்சர் தேடப்பட்டு வருகிறார். குறிப்பாக மும்பை, கேரள மாநிலங்களுக்கு தனிப்படைகள் அனுப்பப்பட்டு தேடி வருகிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை விரிவாக தருவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைகிறார். சுப்பிரமணியன், உங்களுடைய தகவல்கள். 100 கோடி நில மோசடி தொடர்பான வழக்கில் எம்.ஆர். விஜயபாஸ்கரை தேடுவதற்காக தனிப்படை அமைக்கப்பட்டு சிபிசிஐடி போலீசார் தீவிரம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் வெளிநாட்டில் தப்பிச் செல்லாமல் இருப்பதற்காக சிபிசிஐடி போலீசார் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுப்பதற்கான நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கரூர் மாவட்டம் மண்மங்கலம் தாலுகா குச்சிப்பாளையத்தை சேர்ந்தவர் பிரகாஷ். இவர் நாமக்கல் மற்றும் பரமத்தி வேலூர் பகுதியில் எலக்ட்ரிக்கல் கடை நடத்தி வருகிறார். இவர் விஜயபாஸ்கருக்கு நெருக்கமானவர். அதே போல முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தன்னை ஏமாற்றி 100 கோடி மதிப்பிலான சொத்தை அபகரித்துக் கொண்டதாக அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அந்த புகார் தொடர்பாக 7 பேர் மீது ஏற்கனவே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். விசாரணையில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவரை மிரட்டி இருப்பதும் நிலத்தை அபகரித்துக் கொண்டது தொடர்பான ஆதாரங்கள் காவல்துறைக்கு கிடைத்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக சிபிசிஐடிக்கு இந்த வழக்கை டிஜிபி மாற்றம் செய்தார். சிபிசிஐடி போலீசார் இது தொடர்பாக பல்வேறு கட்ட விசாரணைகள் நடத்தினார்கள். அந்த விசாரணையில் போலி ஆவணங்கள் தொடர்பாகவும் இந்த வழக்கு தொடர்பான ஆதாரங்கள் சிக்கியிருப்பதாக சிபிசிஐடி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் விஜயபாஸ்கரை கைது செய்ய உத்தரவிடப்பட்டிருந்தது. அவருடைய முன்ஜாமீன் மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக அவர் கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கும் மேலாக தலைமறைவாக இருக்கிறார். அவரை பிடிப்பதற்காக ஏற்கனவே 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த தனிப்படையினர் மும்பை, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் அவரை தேடக்கூடிய பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அவர் வெளிநாட்டிற்கு தப்பி சென்று விடுவாரோ என சந்தேகம் எழுந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அவரை வெளிநாட்டிற்கு தப்பி செல்லாமல் இருப்பதற்காக லுக் அவுட் நோட்டீஸ் கொடுப்பதற்கான நடவடிக்கையில் சிபிசிஐடி போலீசார் தீவிரம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல அவருடைய உறவினர்களுடைய செல்போன் எண்களையும் ரகசியமாக சிபிசிஐடி போலீசார் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். யார் அவருக்கு நெருக்கமாக இருக்கிறார்கள் என்ற பட்டியலை சிபிசிஐடி போலீசார் எடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவருக்கு உதவி செய்பவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்கும் முயற்சியில் முதல் கட்டமான விசாரணையில் சிபிசிஐடி போலீசார் தீவிரம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் அவர் கேரளாவில் பதுங்கி இருப்பதாக சந்தேகம் எழுந்திருக்கிறது. அங்கும் தனிப்படை போலீசார் முகாமிட்டு தேடக்கூடிய பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் அவர் வெளிநாட்டுக்கு தப்பி செல்லாமல் இருப்பதற்கான நடவடிக்கையிலும் சிபிசிஐடி போலீசார் தீவிரம் காட்டி வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் தலைமறைவாக உள்ள முன்னாள் அதிமுக அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அது குறித்த தகவலையும் தந்தமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.